இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கோயில் கஞ்சமலை காலாங்கிநாதர் வாழ்ந்த பூமியாகும். ஒரு 24 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய பயணம் இங்கிருந்து தான் தொடங்கியது. அப்போ ஒன்றுமே தெரியாது. பகவானை என் குழந்தைக்காக, என் பொண்ணுக்காக இந்த மலை ஏறினேன். என் பொண்ணோட உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் அன்னார் இவன் பார்த்தீங்கன்னா இப்போது காலாங்கிநாதர் ஆத்மதியான குருகுலத்தின் சீடன். இவன் நிறைய பேர் இருக்காங்க, சீடர்கள்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வரத்துக்கு முடியல இந்த வருஷம். 24 வருடம் என்னுடைய பயணம் இந்த ஆன்மீக பாதையில். நிறைய அனுபவங்கள், நிறைய கற்றுக்கொண்ட. எத்தனையோ ஆசிரமங்களுக்கு போய் எத்தனையோ விதமான வாசி யோகம், சித்த மருத்துவம், தியானம், யோகம், தவம், அகோர தர்மம், இப்படி பல விஷயங்களை பகவான் காலாங்கிநாதர் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கார். இன்னும் கூடிய விரைவில் இந்த வருடத்தில் காலாங்கிநாதர் ஆத்மதியான குருகுலம் சேலம் மாநகரத்தில் ஏதோ ஒரு எல்லையில் கண்டிப்பாக அமையும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் மிகுந்த பாக்கியசாலிகள், பெரும் ஞானி ஆவார்கள். அப்படி என்னுடைய குடும்பத்தில் நிறைய துன்பங்களை எல்லாம் கடந்து எனது உடன் பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள், எங்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிவனடியார்கள் தான். அப்படி சிவனடியார்கள் நாளை விடிந்தால் தை திருநாள் ஒன்று 12 வருடம் பாத யாத்திரை. அன்னார்லாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக பாத யாத்திரை 24 வருஷமாக போயின்னு இருக்காரு. தம்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பாத யாத்திரை வந்துட்டு இருக்கான். எங்களுடைய குலக்காவடி ராஜகாவடி நாளை காலை பழனிமலை பாத யாத்திரை செல்ல இருக்கிறது. பகவானுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். காலாங்கிநாதர் ஆசீர்வாதத்தோட 11ஆம் வருடம் காலாங்கிநாதர் பாத யாத்திரை பயணம் சிறப்பாக நடக்குது. அதே போல் என் உடன் பிறந்த சகோதரி, அவங்க தான் முதல்ல காவடி செஞ்சாங்க. அவங்கள 2 வருடம் அவங்க கூட காவடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அடுத்து 3ஆவது வருடம் நான் ராஜகாவடி செய்தேன். அந்த ராஜகாவடி குலதெய்வ பெரியாண்டிச்சி செட்டிப்பட்டி குலத்துக்கு மிக பெருமை சேர்க்கக்கூடிய குலதெய்வ காவடியை சுமந்துண்டு எனது முன்னோர்கள், எனது முப்பாட்டனார்கள் ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செட்டிப்பட்டி மாநகரத்திலிருந்து பாத யாத்திரை போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அனுகிரகம் எங்களுக்கு கிடைச்சது. மிகப்பெரிய புண்ணியமாக கருதுகிறோம். எங்களுடைய பங்கும் பங்காளிகள் அனைவரும் வளமோடு வாழ, எனது குருகுல அடியார்கள் வளமோடு வாழ, எனது பந்தங்கள் சொந்தங்கள் வளமோடு வாழ, எனது உடன் பிறந்த சகோதரிகள் அனைவரும் வளமோடு வாழ, எனது சங்கதிகள் சிவத்தொண்டு புரிந்து வாழ, ஆண்டவனை அனுகிரகம் வேண்டி சித்தர்களின் பாதம் பணிந்து எல்லோரும் நலமாக வாழ, எல்லா உயிரும் இன்புற்று வாழ ஆண்டவனை இருகரம் வணங்கி அவனின் திருபாதம் பணிந்து கஞ்சமலை காலாங்கிநாதரின் பாதம் பணிந்து எனது குரு தொண்டு இனி வரும் காரணகாண்டம் ஸ்தூலகாண்டம் 12 வருடம், சூட்சமகாண்டம் 12 வருடம், 24வது வருடத்தில் இருந்து இந்த பதிவை நான் போடுறேன். இதுக்கு மேலே என்னால் முடிந்தவரை குருகுலம் அமைத்து தியானம், யோகம், தவம், வாசி யோகம் எனும் கலைகளை எல்லாம் மக்களுக்கு மிக அற்புதமாக கற்றுக் கொடுக்கணுன்றது அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 24 வருஷம் அந்த கிணத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது 24வது வருடம் தண்ணி எடுத்து இப்படி வைக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 23 வருடத்தோ 22 ஊற்றும்போது ஒரு ருத்ராட்சம் ஒரு கையில் கிடைச்சது. முதல்ல சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைத்தது. பகவான் ஆசீர்வாதம் பண்ணார், வாங்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 24வது வருடம் அந்த பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றும் போது முருகப்பெருமான் அடியார் ஒருத்தர் வந்து அந்த மாலையை கொடுத்து, சுவாமி இதற்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னாரு. அப்போவே தெரிஞ்சுட்டேன் பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் முருகப்பெருமான். அதனால் எங்களுடைய பாத யாத்திரை எங்களுடைய வம்சம் உள்ளவரை, வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை வருட வருடம் எனது வம்சத்தார்கள், எனது மகன்கள், மகள்கள், எனது உடன் பிறந்த சகோதரிகள், குருகுல அடியார்கள், பந்தங்களும் சொந்தங்களும் இனி ராஜ தர்மமாக தொடரும் என்பதை அந்த ஆண்டவனிடம் கேட்டுக்கொண்டு எனது பயணத்தை குருகுல பயணமாக இந்த வருடம் 11வது வருடம் காலாங்கிநாதர் ஆத்மதியான குருகுல பயணம் தொடரும். காலாங்கிநாதரின் அன்பும் அருளும் பெற்று வளமோடு வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, பழனி தண்டாயுதபாணிக்கு, செட்டிப்பட்டி பாலமுருகனுக்கு, செட்டிப்பட்டி பாலமுருகனுக்கு அரோகரா, அரோகரா. கந்தனுக்கு, கடம்பனுக்கு, இடும்பனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, இடும்பனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. ஓம் நம சிவாய.